இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சந்தைக்கு மிக அருகில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதி விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மனோகரா சந்தைக்கும் இந்த கல்லூரி சந்தைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பிரதான கேகேஎஸ் வீதி ஓரமாகவே இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதி தான் விற்பனைக்காக இருக்குது. கேகேஎஸ் பிரதான வீதி ஓரமாகவே இந்த கட்டட தொகுதி அமைஞ்சிருக்குது. இந்த கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இந்த கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட முதலாவது விடயம், இந்த கட்டட தொகுதி எத்தனை பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய அளவு திட்டம் மொத்தம் 5.5 பிறப்பு காணிக்க இந்த கட்டட தொகுதி அமைஞ்சிருக்குது. இந்த கட்டட தொகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 புறமும் சுற்றுமதிலோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதி அமைஞ்சிருக்குது. இந்த கட்டட தொகுதியின் முன்பக்கத்தில் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு பணியாளருக்கான ஒரு சிறிய ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டட தொகுதியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கட்டட தொகுதியின் 2 மாடிகளுக்கான வேலைகள் பகுதி அளவில் பூரணமடைந்திருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரை விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 2 மாடிகளுக்கான வேலைகள் பகுதி அளவில் கட்டப்பட்டிருக்குது. ஏனைய 2 மாடிகளும் கட்ட வேணும். அதாவது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கட்டப்பட்டிருக்குது. இந்த கட்டட தொகுதிக்கு 4 மாடிகளுக்கான அனுமதி இருக்குது. மேலே இன்னும் 2 மாடிகளை கட்டிக்கொள்ள முடியும். அதற்கான அப்ரூவலும் இருக்குது. அதே நேரம் ஹோட்டல் அப்ரூவல், அதாவது 40 ரூம்களோட ஒரு ஹோட்டலை ரன் பண்ணுறதுக்கான ஹோட்டல் அப்ரூவலும் இந்த காணிக்குரிய உரிமையாளர் எடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் இதை ஹோட்டலை ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 40 ரூம்களோட ஹோட்டலை ரன் பண்ணி கொள்ள முடியும். அதற்கான அப்ரூவலை தற்போதைய உரிமையாளர்கிட்ட நீங்கள் விற்பனைக்காக வாங்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஹோட்டல் இல்லாமல் வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். மிகப்பெரிய இடவசதி உள்ள இடத்துல அமைஞ்சிருக்கிற வேறு ஏதாவது வியாபார நோக்கங்களுக்காக நீங்கள் இந்த கட்டட தொகுதியை வாங்கி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு ஸ்டோருக்கு, அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு ஏதாவது வியாபார தளங்களுக்கு நீங்கள் இந்த நடவடிக்கைகளுக்காக இந்த கட்டட தொகுதியை பாவிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேவைகளுக்காகவும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். கேகேஎஸ் பிரதான வீதி ஓரமாகவே அமைந்திருக்கிறபடியாக கனரக வாகனங்கள் கூட வந்து திரும்பி போகக்கூடிய அளவுக்கு பாதை அமைப்பு இருக்குது. வியாபார தேவை, முதலீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த கட்டட தொகுதியை யாராவது வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதி ஓரமாக இருக்கிற இந்த 5.5 பிறப்பு காணிக்கையாக இருக்கிற இந்த கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 5.5 பிறப்பு காணிக்கை இந்த காணிக்குரிய குழாக்கிணறு ஒன்று அடிக்கப்பட்டிருக்குது. இந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் கேகேஎஸ் வீதி ஓரமாக இருக்கிற இந்த கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல்களை பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதியை நீங்கள் விலைபேசி வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த கட்டடத்தை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதியோரமாக இருக்கிற இந்த கட்டட தொகுதியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட மேலதிக வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.